வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மீன் கழுவி வச்சுருக்கிறேன். அதுக்குள்ள பொருள்: சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 4 பூண்டு பல் எடுத்திருக்கேன், ஒரு 5 பல், ஒரு பச்சை மிளகாய், முருங்கைக்காய் ஒரு 7 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், கொடாப்புளி கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன், புளி கொஞ்சம் ஒரு கொட்டை புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோ. இப்போ கடுகு போட்டு தாளிக்க போகிறோம். கடுகு வெடிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு இந்த கரண்டிகிட்ட 2.5 கரண்டி மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். இப்போ காய் எல்லாமே வெந்துருச்சு. கொடைப்புளி எல்லாமே போட்டு எண்ணெயில் வதக்கிட்டோம். நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிச்சிருக்குறோம். இப்போ இதை போட்டுட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு தக்காளி சாறை இதில் ஊற்றிடுவோம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அளவா இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். எண்ணெய் கொஞ்சம் கக்கட்டும். உப்பு அளவாக போட்டுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ புளிச்சாறை கொஞ்சம் ஊற்றிடலாம். கரைச்சி வச்சுருக்கேன் புளிச்சாறை. கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்த பிறகு கொஞ்சோண்டு தேங்காய் கொஞ்சம் போட்டலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் ரொம்ப போடக்கூடாது. மீன் குழம்புக்கு ரொம்ப போடக்கூடாது. ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிச்சிடுச்சு. தேங்காய் போட்டு இப்போ மீனை போட்டுருங்க. மீன் கொதிக்கட்டும். நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் வச்சு பாருங்கள்.